குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். பிரம்மத்தை அடைய தயாரா இருக்கும்போது சொல்றீங்களா, அது சில குவாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கும்? அதாவதுங்க ஐயா, நான் சித்தரை பார்க்கணுங்க, சித்தரை பார்க்கறதுக்கு என்ன பண்ணும்? சித்தரை பார்க்கணும்னா நீ தயாராகணும். நீ தயாரானாதான் சித்தர்கள் வருவாங்க. நீ தயாராக இல்லாம இருந்துட்டு சித்தர்களை தேட போனால் சித்தர்கள் வரமாட்டார்கள். கூடு விட்டு கூடு பாயிற சித்தி எப்படி வரும் சுவாமி? அது என்ன பண்ணும்? எந்த ஒரு மனிதனால தூள உடம்புல இருந்து சூட்சமத்தை பிரிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குதோ அவர்களால் கூடு விட்டு கூட பயணம் செய்யக்கூடிய வித்தையை செய்ய முடியும். ஜீவ சமாதின்னு ஒரு விஷயம் இருக்கு. பல யுகங்களுக்கு முன்னாடி இந்த சித்தர்களோட ஜீவ சமாதி ஆயிட்டாங்க. அங்க இன்றளவும் சக்திகள் இருக்கு. இந்த ஜீவ சமாதி அப்படின்னா என்ன? சக்திகள் எப்படி சாமி இன்றளவும் இருக்கு? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரம்மத்தோடு அந்த ஆத்மா ஐக்கியமானதுனால அந்த சரீரம் எந்த இடத்துல சமாதி செய்யப்படுதோ அந்த தெய்வீக சக்தி எப்போதும் நினைச்சிருக்கும். இந்த சித்த காட்சி எனக்கு கிடைக்கும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? பிரம்மத்தை அடைய தயாரா இருக்கும்போது சொல்றீங்களா, அது சில குவாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு? அது நம்மளுடைய வேதங்கள் இதுக்கு ஒரு பதில் கொடுக்குதுங்க ஐயா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எந்த மனிதனுக்கு வெறுமை ஏற்படுகிறதோ, நீங்க இந்த இன்பங்கள் சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுவையான உணவு சாப்பிடக்கூடியது இன்பம், பெரிய பதவியில உட்கார்ந்து இருக்கிறது பெரிய இன்பம், காமத்துல பெரிய இன்பம் கிடைக்கிறது, இப்படி நிறைய இன்பங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எந்த மனிதனுக்கு இது எல்லாமே இன்பம் இல்லைன்னு தோன்றுகிறதோ அவன் பிரம்மத்தை அடையக்கூடிய தகுதி உள்ளவனாக இருப்பான். அவனை தேடி சித்தர்கள் வருவாங்க. வேற எல்லாரையும் சித்தரை தேடி வர மாட்டாங்க. நீங்க நினைக்கலாம், நான் சித்தரை பார்க்கணுங்க, சித்தரை பார்க்கறதுக்கு என்ன பண்ணும்? சித்தரை பார்க்கணும்னா நீ தயாராகணும். நீ தயாரானாதான் சித்தர்கள் வருவாங்க. நீ தயாராக இல்லாம இருந்துட்டு சித்தர்களை தேட போனால் சித்தர்கள் வரமாட்டார்கள். சித்தர்கள் உங்களுக்கு முன்னாடி வந்தும் பயன் இல்லை. இப்போ நீங்க எல்லாத்துக்கும் தயாரானாதான் உங்களுக்கு அதை கத்துக் கொடுக்க முடியும். நீங்க தயாராக இல்லாத போது எப்படி கத்துக் கொடுக்க முடியும்? அப்போ நீங்க தயாராக இருக்கும் போது சித்தர்கள் கண்டிப்பா வருவாங்க. சித்தர்களை பத்தி பேசும்பொழுது கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம். கண்டிப்பாங்க. நிறைய சித்தர்களை பண்ணிருக்காங்கன்னு நான் படிச்சிருக்கோம். கண்டிப்பாங்க. கூடு விட்டு கூடு பாயிற சித்தி எப்படி வரும் சுவாமி? அது என்ன பண்ணும்? அதாவதுங்க ஐயா, நம்ம ஆரம்பத்துல பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். சித்தர்கள் தன்னுடைய உடம்ப வெளிச்சமாக மாற்றக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு குண்டலினி பயிற்சியின் மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி குண்டலினி பயிற்சியில அவர்களுக்கு கிடைக்கும் போது இன்னொரு அற்புதமான ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்துல இருந்து ஆத்மாவை பிரித்து எடுக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்குது. உடம்புல ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு இருக்கு. எந்த ஒரு மனிதனால ஸ்தூல உடம்புல இருந்து சூட்சமத்தை பிரிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குதோ அவர்களால் கூடு விட்டு கூட பயணம் செய்யக்கூடிய வித்தையை செய்ய முடியும். அப்போ குண்டலினி பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு சரீரத்திலிருந்து ஆத்மாவை பிரிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையாவே கிடைக்குதுங்க. அப்படி அவர்களுக்கு இயற்கையாக கிடைக்கும் போது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சூட்சமம் சரீரமாக இந்த உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு அவர்கள் பயணம் பண்ணக்கூடிய சித்து அவங்களுக்கு கிடைக்குதுங்க. அதாவது உடல்ல இருந்து ஆத்மாவை பிரிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கணும். ஆத்மாவை சூட்சம சக்தியிலிருந்து வெளிச்ச உடம்பாக அவர்களால் ஆக்கக்கூடிய சக்திகளால் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு உடம்பில் அதோட அனுமதியோடு உள்ள புகிற முடியும். அந்த உடம்புல புகுந்து நம்ம திருமூலர் ஐயா கூடு விட்டு கூடு பாய்ந்து பல நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்க. நம்மளுடைய பல சித்த புருஷர்கள் என்ன பண்ணிருக்குன்னா, கூடு விட்டு கூடு பாய்ந்து பல போர்களை செஞ்சிருக்கிறாங்க. நாட்டு மக்களுக்காக, போருக்காக சில உடம்புகள்ல பயணம் கூடு விட்டு கூடு பாய்ந்து அவர்களுடைய பயணங்களை செஞ்சிருக்காங்க. பல பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க சித்தர்கள். அப்போ அந்த கூடு விட்டு கூடு பாய்கிறது குரு பரம்பரையாக இன்றும் சித்தர்கள் பலருக்கும் கத்துக் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அந்த சூட்சமமான பயிற்சி பல சீடர்களுக்கு சித்தர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் பயணம் பண்ண அந்த பயிற்சிகளை கத்துக் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஜீவ சமாதின்னு ஒரு விஷயம் இருக்கு. பல யுகங்களுக்கு முன்னாடி இந்த சித்தர்களோட ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. அங்க இன்றளவும் சக்திகள் இருக்கு. இந்த ஜீவ சமாதி அப்படின்னா என்ன? சக்திகள் எப்படி சாமி இன்றளவும் இருக்கு? அதாவதுங்க ஐயா, நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லைங்க ஐயா, நாம் ஒரு அஞ்ஞானியா இருக்கிறோம்.
இந்த உலக இன்ப துன்பங்கள் எல்லாத்துலயுமே நம்ம வந்து அடப்பட்டு கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மீண்டும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஆசைகளோடய செத்து போறோம். ஆனா சித்தர்கள் அப்படி கிடையாதுங்க. தனது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை உணர்ந்தவர்கள் அவர்கள். சரீரம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் ஐயா. அப்படி அடைந்தவர்களுடைய உடம்பு வந்து புனிதமானதுங்க ஐயா. இப்போ நம்ம உடம்புல என்னன்னா பல சிந்தனைகள் ஓடி 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 இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அல்ப விஷயங்களை மட்டுமே சிந்திச்சு நம்மளுடைய உடம்பு இந்த நெருப்புல கொண்டு கொடுக்கிறோம், இல்லைன்னா பூமியில கொண்டு புதைச்சு வைக்கிறோம். ஆனா சித்தர்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்ததுனால அவர்கள் உடலும் புனிதமானதாக இருந்தது. அப்படி உணர்ந்து, அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரம்மத்தோடு அந்த ஆத்மா ஐக்கியமானதுனால அந்த சரீரம் எந்த இடத்துல சமாதி செய்யப்படுதோ அந்த தெய்வீக சக்தி எப்போதும் நினைச்சிருக்கும் ஐயா. பொதுவான நம்மளை மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சரீரத்தை விட்ட பிறகு கர்ம வினைகளை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த பிறவிகளை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும். ஆனால் அவர்கள் ஜீவன் முக்தராக இருக்கிறதுனால, ஒரு முறை முக்தி அடைந்ததுனால, கடைசியாக அவர்கள் சரீரம் எங்கு விடப்பட்டதோ அங்கு அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஐயா. அந்த ஆற்றலும் இருக்கும், அதிகமா இருக்கும், எப்போது வரைக்கும் இருக்கும். நீங்க தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரால இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோவில்களுடைய மூல கருவறைக்கு கீழே பாத்தீங்கன்னா சித்தர்களுடைய சமாதிகள் தாங்க இருக்கும். சித்தர்கள் சமாதி இருக்கக்கூடிய கோவில்ல பல அற்புதமான பயங்கரமான சக்திகள் இன்றும் அங்க இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா அவர்கள் வாழும் போதே அந்த பிரம்மத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அவருடைய சரீரம் இருந்த இடத்துல அந்த பிரம்ம வெளிப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் ஐயா. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல கோவில்கள் அமைச்சாங்க. இந்த சித்தர் காட்சி எனக்கு கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? சித்தர்களோட காட்சி உங்களுக்கு வேணும்? எனக்கு உறவுகள் சேர்த்தே கேட்கிறேன். எனக்கு வேணும். நிறைய பேர் கேட்பாங்க, சித்தர் காட்சி கிடைக்கணும், சித்தர் நான் பார்க்கணும், பொருள் இல்ல வேற ஏதோ ஆசையோட நான் கேட்கல, சித்தர் ஒரு வாட்டி பார்த்தா போதும், சித்தர் காட்சி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கணும் உறவுகள் இருப்பாங்க. கண்டிப்பா வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த காட்சி கிடைக்கணும், நாங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் பண்ணுங்க. இந்த உலகம் மாயை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்கள் மாயை. நான் முக்தியை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஆத்ம பலத்தை நீங்க அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டாலே சித்தர்கள் உங்க முன்னாடி நிற்பாங்க. எந்த ஆத்மா முக்தியை தேட தயாராகிட்டோ அப்போ சித்தர்கள் தேடி வர ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒரு முறை காட்சி வேணும்னாலும் கூட நீங்க தயாரா இருக்கணும். இருந்தால் மட்டும் கண்டிப்பாக சித்தரோட காட்சி கிடைக்கும். உங்களுக்குள்ள அந்த மலர் மலர்ந்தால் தானாக வண்டு வந்து அமர்ந்து உட்காருவது போல உங்களுக்குள்ள அந்த முக்திங்கிற மலர் மலரணும் ஐயா. பல ஞானிகளும் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க, தேவதைகள் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் அதற்கு தயாராக. நான் ஒரு முறை அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க ஐயா, நீங்க அவரை பார்க்கணும்னா நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். உங்க ஆத்மா தயாரா இருக்கும். உங்க ஆத்மா தயாரா இருந்தா அவரே வந்துருவாரு. அதுல எந்த மாற்று கருத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு நீங்க சித்தரை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நீங்க தயாராகுங்க. இப்ப நம்ம சொல்லிடுறோம் இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு குடும்ப உறவுகள் இருக்கு, நம்ம சுற்றி இருக்க பந்தங்கள் இருக்கு, அதுவும் இல்லாம நம்ம சுற்றி இருக்க சவால்கள் எத்தனையோ இருக்கு. அந்த டயத்துல நீங்க சொன்ன இந்த வார்த்தைகள் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும்ன்றீங்களா? இது மாயை, நம்ம சுற்றி இருக்க எல்லாமே மாயை தான், இது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கறத ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணுமா, இல்ல எந்த மாதிரி அதை பண்ணணும்? அதாவதுங்க ஐயா, இந்த குடும்பத்தை விட்டு விலகி போய் ஏதோ ஒரு காட்டுல உட்கார்ந்து தவம் பண்ணாதான் சித்தர்கள் காட்சி கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதைத்தான் திருப்பி மென்ஷன் பண்ணி கேட்டேன். நம்ம குடும்பம் இருக்கு, சுத்தி சூழல் எல்லாமே இருக்கு. இத்தனையும் மீறி நான் நினைக்கணும்னா தனியா இடத்துக்கு போகணும். அப்படி இல்லைன்னா எனக்கான ஒரு இடத்த உருவாக்கணும். இப்ப இருக்க பொருளாதார சூழல எனக்கான ஒரு இடத்த உருவாக்குங்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு அவ்வளவு இதா இருக்கு. இப்ப நான் எப்படி இதை தியானிக்க முடியும், இல்ல எப்படி நிந்திக்க முடியும், டெய்லி சொல்ல முடியும்? அதாவதுங்க ஐயா, நீங்க இந்த வீட்டு பந்தங்களை விட்டு நான் காட்டுல போய் தவம் பண்ணுனா மட்டும்தான் எனக்கு அந்த காட்சி கிடைக்குமா, இல்லைன்னா அந்த பந்தங்கள் எல்லாம் விட்டு போனாதான் காட்சி கிடைக்குமான்னு அப்படி கிடையவே கிடையாதுங்க ஐயா. உங்க குடும்பத்துல நீங்க செயல்பட்டு கொண்டே இருக்கிறீங்களாங்க. நீங்க இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கலாம், உங்களுக்கு மனைவி இருப்பாங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க, உங்களுக்கு அம்மா அப்பா இருப்பாங்க. இப்போ மனைவிக்கு செய்ய வேண்டிய தர்மத்தை நான் செய்யறேன், அவ்வளவுதான். அவர்களுடைய அன்போ இல்லைன்னா அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கணுமோ அது எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் என்னுடைய தர்மத்தை நான் அவர்களுக்கு செய்யறேன். எனக்கு குழந்தை இருக்கு,
அந்த குழந்தையோட கல்விக்கான தர்மத்தை நான் செய்யறேன், அந்த குழந்தையோட வருங்காலத்துக்கு தேவையான தர்மத்தை செய்யறேன், ஆனா அந்த குழந்தை எனக்கு நாளைக்கு ஏதாவது பண்ணும் அதற்காக நான் செய்யறேன் அப்படிங்கிற பிரதிபலிப்பு இல்லாத உங்களோட தர்மத்தை அங்க நீங்க செய்ய போறீங்க. இதே போல தாய் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய தர்மத்தை செய்ய போறீங்க. இந்த இடத்துல தர்மத்தை மட்டும்தான் என்னோட செய்ய வேண்டிய கடமை. அப்போ தர்மத்தில் மட்டுமே உங்களோட கவனம் இருந்தா உங்களுடைய ஆத்மா பிரம்மத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். நான் தர்மத்தை செய்யறேன், எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு நினைச்சிட்டு செய்யறாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து விடுபட ஆரம்பித்தாலே சித்தர்கள் உங்க முன்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. பகவத்கீதையில சொன்ன மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்ற மாதிரி தர்மத்தை செய் பலனை எதிர்பாராது. ஆமா, ஏன்னா உங்களோட கடமையை மட்டும் செஞ்சுட்டு இருங்க. ஏன்னா கடமையை மட்டுமே நீங்க செஞ்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே வெறுக்க ஆரம்பிச்சிடும். எதுவுமே இன்பமா தெரியாது உங்களுக்கு. இல்ல, இந்த வெறுப்புன்ற வார்த்தைக்கு பதிலா இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கலாம். என்னங்க ஐயா? உண்மை புரிய ஆரம்பிச்சிடும். உண்மை புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெறுத்துனா உடனே மக்கள் வெறுத்து நினைச்சிட போறாங்க. வெறுத்துனா உறவுகள் வெறுத்து நினைச்சிட போறாங்க. இல்ல, உண்மை புரிய ஆரம்பிச்சிடும். அதாவதுங்க, வெறுக்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாங்கய்யா, இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஜிலேபி பிடிக்குது, நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஜிலேபி என்று கொண்டு கொடுக்குறேன், நீங்க எடுத்து சாப்பிட்டுறீங்க. அடுத்த நாளும் எனக்கு ஒரு ஜிலேபி கிடைக்காதான்னு நினைக்கிறீங்க, நான் அடுத்த நாளும் ஒரு ஜிலேபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். மூன்றாவது நாளும் நீங்க ஜிலேபி எதிர்பார்க்கறீங்க. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கூடை எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து ஜிலேபி நிறைய கொடு. நீங்க ஒரு கூடை முழுவதும் ஜிலேபியை சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுடைய மனம் என்ன ஆகும்? அது மேல ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். ஒரு சலிப்பு, ஒரு வெறுமை, இதுவா அப்படி இதோட சுவை உங்களுக்கு உழுவது புரிஞ்சிடும். இந்த நிலைய நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஐயா. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்பங்கள்னு சொல்லப்படக்கூடியதும் துன்பங்களும் ஒண்ணுதான், அதுவும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நிலை பக்குவம் குடும்பத்தில் இருந்து கொண்டு எவன் பெறுகிறானோ, நீங்க வெளியெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பெற முடியும், ஒரு பெரிய காட்டுக்குள்ள தவம் பண்ணிட்டு அதை பெற முடியும்னா காட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு அதை பெற முடியாது. நீங்க இங்க இருக்கிற இடத்துல இருந்துதான் அதை பெற முடியும். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அந்த ஞானத்தை நீங்க பெற தயாரா இருந்தீங்கன்னா சித்தர்கள் தானா தேடி வருவாங்க. இந்த தியானத்துக்கும் சித்தர் வழிபாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? அப்ப நம்ம நிறைய ஜீவ சமாதிகள் போறப்போ கையை வச்சு தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு மணி நேரம் தியானம் பண்றாங்க, ஒரு 1.5 மணி நேரம் தியானம் பண்றாங்க, தியான நிலையில் இருக்காங்க. இதுக்கும் சித்தர் வழிபாட்டுக்கும் தொடர்பு இருக்கா, இல்ல சித்தர் காட்சிகளுக்கும் தொடர்பு இருக்கா? ஐயா, நீங்க அந்த தியானம்னு ஒண்ணு பண்றீங்களே, அதை உங்களுக்கு கொடுத்ததே சித்தர்கள் தான். சித்தர்கள் தான் இந்த பாதையே உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க. இந்த பாதையின் மூலம் நான் அந்த நிலையை அடைந்தேன், நீங்களும் அந்த நிலையை அடைங்கிறதுக்காகத்தான் தியானத்தை உங்களுக்கு கொடுத்ததே சித்தர்கள் தான். அந்த பாதையை காமிச்சதே அவங்கதான். அப்போ இந்த பாதையின் மூலம் அவர்கள் அடைந்த ஞானத்தை நீங்கள் அடையலாம் என்பதற்காக சித்தர்களை அந்த தியானத்தை நம்மளுக்கு வலியுறுத்துறாங்க. இப்ப நம்ம வந்து சித்தர்களோட சமாதிகள் இருக்கும், அங்க போனோடனே தானாக நமக்கு தியானம் பண்ணுவதற்கான தோணுதல் ஏற்படும். அது ஏன் ஏற்படுதுன்னா, அந்த சித்தர் தொடர்ந்து தியானங்களை செஞ்சிருப்பாரு. அவருடைய வாசனை அவருடைய சமாதியை சுத்தி இருக்கும். அந்த வாசனையை நாம் உணர ஆரம்பிக்கும் போது, வாசனைனா நாம் சுவாசிக்கிற இந்த வாசனை கிடையாது, அவருடைய பழக்கம், ஆத்மாவுடைய பழக்கங்கள். நாம் அங்க போகும்போது தானாகவே நமக்கு தியானங்கள் வரும். அப்போ நாம் செய்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய தியானங்கள், யோகங்கள் எல்லாமே கொடுத்தது சித்தர்கள் தான். நிச்சயமா. சரி, ஒரு எளிமையான மனிதன், ஒரு சாதாரணமான மனிதன், எனக்கு தியானம் தெரியல, எதுவும் தெரியல, நான் போய் ஜீவசமாதி சும்மா எப்பயும் கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு வர்றேன், அப்ப எனக்கான அந்த அருள் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதாவதுங்க ஐயா, இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனிதன், உயர்ந்த மனிதன், நடுநிலை மனிதன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இல்ல, நான் எதை மீன் பண்ணி கேட்கறேன் சாமி, எனக்கு தியானமே தெரியாது, நான் எப்பயும் போலதான் இருக்கேன், நான் எந்த கோயிலுக்கு போனாலும் கையெடுத்து கும்பிடுறேன், சமாதியிலும் போய் கையெடுத்து கும்பிட்டு வந்துடுறேன், எனக்கு அந்த அருள்நிலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஐயா, நீங்க அப்படிப்பட்ட ஆத்மா சமாதி நிலைக்கு போகும்போது அந்த ஆத்மாவுடைய கர்ம வினைகள் அங்க இருக்கக்கூடிய சக்திகளுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஐயா. அப்போ நம்மளுடைய ஆத்மா அந்த பக்குவத்துல இருக்கிறதுக்கு தயாரானால் கண்டிப்பாக அவர்களுக்கும் அருள் கிடைக்கும். அது தகுதி, அந்த நிலையை உணர்றதுக்கு அவருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்து பயன் இல்லைங்க ஐயா. இப்போ தெருல வாழைப்பழ வியாபாரம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன கொண்டு போய் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு கடை, மார்ட் மாதிரி ஒரு கடையை கொண்டு போய் நிர்வாகம் பண்ண சொன்னா என்னால நிர்வாகம் பண்ண முடியுமா? டிமார்ட் மாதிரி ஒரு இடத்துல என்ன கொண்டு போய் விட்டுறாங்க, என்னால நிர்வாகம் பண்ண முடியுமா? ஏன்னா நான் தள்ளுவண்டியில வித்து வியாபாரம் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்கு, எனக்கு அத்தனை பேரை நிர்வாகம் பண்ண முடியாது. அப்போ நான் அதுக்கு போகணும்னா என்னோட நிலையை நான் உயர்த்தி போகும்போது என்னால அதை நிர்வாகம் பண்ண முடியும். அப்போ ஆத்மாவை அடையிறதுக்கு அந்த நிலை தயாராக இருந்தால் தானாக அவர்கள் கொடுப்பார்கள், பாதைகளை அமைச்சு கொடுப்பாங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, குருவா வந்து வழிகாட்டுவாங்க. அந்த நிலையை அடையலைன்னா வழிகாட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு முடியலைன்னா எப்படிங்க ஐயா? இப்போ நம்ம தயாராகவே இல்லை, அவங்களோட அருள் நமக்கு கிடைத்தாலும் நம்மளுக்கு அது வந்து இதா இருக்காது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த காலத்துல இருந்து சித்தர்கள் இந்த காலத்துல யாரும் இருப்பாங்களான்னு கேட்டு 70-80களில் பன்றிமலை சுவாமிகள் இருந்தாரு, அதுக்கப்புறம் பாட்டி சித்தர் இருந்தாங்க, யோகிராஜ் சுரத்குமார் இருந்தாங்க. இந்த மாதிரி 2015 வரைக்குமே நம்ம சித்தர்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், வாழும் சித்தர்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க ஏதாவது சித்தர்களை எப்பயாவது ஒரு இடத்துல பார்த்திருக்கீங்களா?
ஏன் இது கேட்கிறேன்னா, நம்ம முதல்ல ஒரு வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ ஒரு கோயில்ல ஒரு சித்தரை பார்த்தேன்னு ஒத்து சொன்னீங்க. அவர் மேல எழும்பி போனாரு, நான் பார்த்துட்டு வந்து குருஜிட்ட சொன்னேன்னு சொன்னீங்க. இது மாதிரி வேற ஏதாவது அனுபவங்கள் சித்தர்கள் பத்தி உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாங்க. அதாவது நாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, திருமூலர், அகத்தியர், அதே மாதிரி நீங்க சொன்ன சுவாமிகள், இவர்கள்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க, சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இப்போ அந்த சித்தர்கள்லாம் இல்லையா அப்படின்ட்டு நீங்க தோணலாம். நீங்க குறிப்பு வைத்து இருக்கிறத விட அதிகமான சித்தர்கள் அந்த காலத்திலயும் வாழ்ந்திருப்பாங்க. அவர்களுடைய குறிப்புகள் உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். காலத்தால அவர்கள் இன்னும் நீங்க நம்ம திருமூலர் ஐயா வாழ்ந்த காலத்திலயும் பல சித்தர்கள் இருந்திருக்கலாம், பல ஆயிரம் லட்சக்கணக்கான சித்தர்கள் இருந்திருக்கலாம். நீங்க சொன்ன பழனி ஐயா அவரு சொன்ன வாழ்ந்த காலத்திலயும் சித்தர்கள் இருந்திருக்கலாம். அவர்கள் தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளியே தெரியாத அளவுக்கு அவர்களுடைய தர்மத்தை மற்றும் அவர்களோட வந்து பிரம்மத்தை உணர்ந்த பிறகு அவர்களுடைய பிரச்சாரங்களை முடித்து சரீரத்தை விட்டு பயணம் பண்ணியிருக்கலாம். நாளைக்கும் சித்தர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பாங்க. இந்த பூமியில் எந்த ஜீவராசிகள் இல்லாத காலம் வரும் வரைக்கும் சித்தர்கள் பயணம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா சித்தர்களுடைய உதவி எல்லா மனிதர்களுக்கும் தேவை. இல்ல நீங்க ட்ரெயின்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கல்ல, நான் பார்த்திருக்கேன் சொன்னீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரும் சித்தர் தானே? கண்டிப்பாங்க. அதாவதுங்க ஐயா, நான் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட குரு கூட நான் பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது குண்டலினி பயிற்சியை பத்தி நிறைய சந்தேகங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. என்னோட குரு எனக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனாலும் எனக்கு வந்து சந்தேகம், ஒரு கட்டத்துல ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுச்சு. என்ன சந்தேகம்னா, தியானம் பண்ணும்போது புருவ மத்திய கவனமாக உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய மூலாதார சக்தியில இருக்கக்கூடிய சக்தி மூலாதாரத்துல இருக்கு. மூலாதாரத்துல இருக்கக்கூடிய சக்தி சகசரத்தை எப்படி தொடும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் என்னோட குருகிட்ட கேட்டிருந்தேன். அப்போ அவர் வந்து என்ன நினைத்தாரோ தெரியல, அதற்கான காலம் வரும்போது புரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் செய்கை காமிச்சிட்டு விட்டுட்டாரு. ஒரு நாள் மாலை நேரத்துல எங்க ஆசிரமத்துக்கு பூஜை பொருள் வாங்குவதற்காக திருவண்ணாமலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. எங்க ஆசிரமத்துல இருந்து திருவண்ணாமலை ட்ரெயின்ல பயணம் செஞ்சீங்கன்னா 30 நிமிடத்துல போயிடலாம். மாலை ஒரு 7 மணிக்கு அந்த ட்ரெயின் பிடித்து நான் ஒரு 7:30க்கெல்லாம் நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இரவு பொருள் வாங்கிட்டு இரவே திரும்பி வந்துடுவேன். அப்படி ஒரு நாள் நான் அந்த வந்து ட்ரெயினை பிடிப்பதற்காக போயிருந்தேன். ட்ரெயின்ல ஏறிட்டு எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அதிகமா காத்து வரக்கூடிய அந்த கதவு பக்கத்துல அதிகமா நின்று கொண்டே பயணம் பண்ணுவது எனக்கு பழக்கம். அப்படிதான் நான் அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போகும்போது அந்த கதவு ஓரமாக நின்று கொண்டே பயணம் பண்ணும்போது எனக்கு அருகில ஒரு வயசான, ஒரு உடம்பு முழுவதும் நாற்றம் எடுக்கக்கூடிய, முடி அதிகமாக, தலையெல்லாம் முடி அதிகமா இருந்து சிக்கு பிடித்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. என் கூட அவரும் பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் யாரோ ஒரு பெரியவர் காவி உடை அணிந்து கொண்டு திருவண்ணாமலைக்கு போகிறேன். ஏன்னா திருவண்ணாமலைக்கு நிறைய சாதுக்கள் பயணம் பண்ணுவதை நான் பார்த்திருக்கேன். அப்படி ஒரு சாதுதான் பயணம் பண்ணுவதாக நான் நினைத்து கொண்டு அவருடன் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். அவருடைய உடல்ல இருந்து வரக்கூடிய நாற்றம் எனக்கு ரொம்ப சிரமமா இருந்ததுனால நான் அவரு இருந்த பகுதியில இருந்து இன்னொரு மாற்று பகுதியில போய் நின்றுட்டு இருந்தேன். அவரும் என்ன பண்ணாரு, நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவரும் அங்கு வந்து உட்காருவதற்காக முயற்சி செய்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க அங்க இருக்கிறீங்கன்னு தானே நான் இங்க வந்தேன், நீங்க வரீங்களே அப்படின்னு கேட்கும்போது, உன்னை தேடிதான் நான் வந்துட்டு இருக்கிறேன், நீ எதுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்க அப்படின்னு. என்ன தேடுறீங்களா, எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, உட்காரு அப்படின்னாரு. அவர் சொன்ன உடனடியாக நான் வந்து அவர் பக்கத்துல உட்கார்ந்தேன். அவருடைய பையில இருந்து ஏதோ கை விட்டாரு, இவ்வளவு அளவுக்கு மண்ணை எடுத்தாரு. மண்ணை எடுத்து ஒரு ஓரமா வச்சாரு. அவர் வச்சிருந்த ஒரு கெடை மாதிரி ஒண்ணு இருந்தது, அது முழுவதும் நீர் இருந்தது. அந்த நீரை அந்த ரயில் பயணம் பண்ணும் போதே அந்த அந்த கீழே அமர்ந்திருக்க இடத்துல அந்த தண்ணீரை ஊத்துனாருங்க ஐயா. ஊத்திட்டு என்ன பண்ணாரு, அவர் கைப்பிடியில இருந்த மண்ணை எடுத்து அதுல போட்டாரு. போட்டுட்டு இதை நல்லா கவனிச்சுக்கிட்டே இரு அப்படின்னாரு. என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல. நான் ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். கவனிக்கும் போது என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் விட்டது வந்து என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணு வழியாக புகுந்து மேல வரைக்கும் வந்தது. அப்ப அந்த சுத்தி இருக்கக்கூடிய மண்ணை எல்லாத்தையும் அவர் நகர்த்திட்டு இதை கவனமாக பாருன்னாரு. பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னாரு, கீழே இருக்கக்கூடிய தண்ணி மேல இருக்கக்கூடிய மணலுக்கு எப்படி வந்தது, அதே போல உன்னுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி சகசரத்துக்கு வந்து அடையும் அப்படின்னு அவர் எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். விளக்கத்தை கொடுத்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா இது, நம்ம என்னோட குரு கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்த இவரு எனக்கு சொல்றாரு, அதுவும் எனக்கு புரியுற மாதிரி, என்னுடைய மூளைக்கு புரியுற மாதிரி எனக்கு விளக்கம் கொடுத்து அவர் எனக்கு விளக்கம் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஐயா நீங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் அதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் கழிச்சு நீங்க யாருன்னு கேட்கும்போது, நான் யாருன்னு என்ன எப்படி உன்கிட்ட சொல்றது அப்படின்னு என்ன கேட்டுட்டு இருந்தாரு. அந்த ரயில் நிலையம் வந்தது, இறங்கினாரு, ஆளை காணாம போயிட்டார். நான் மீண்டும் அந்த என்னோட ஆசிரமத்துக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு என்னோட குருவை பார்த்து, குருஜி எனக்கு இந்த மாதிரி அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு சித்தருடைய காட்சி கிடைச்சிருக்கு,
அப்படின்னு என்னோட குருநாதர் சொன்னார். அப்பதான் எனக்கு தெரியும் சித்தர்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை நமக்கு கத்து கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சதுங்க. நிச்சயமா நிச்சயமா சார். இது உங்க அனுபவம் சார். இதே மாதிரி நம்ம குருஜிக்கும் அனுபவம் இருக்கு. ஆமா, அதை சொல்லுங்க சார்.